ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவிந்த். Infinix Note 11 அண்ட் Infinix Note 11 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தியுமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெண்டு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த Infinix Note 11 சீரிஸ்ல இன்னொரு ஸ்மார்ட் போன் Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போனுமே குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது Infinix Note 11 அண்ட் Note 11 Pro ஓட சேர்ந்து இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போனுமே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அந்த Infinix Note 11 S அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த Infinix Note 11 S ஸ்மார்ட் போன்ல இவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் எடுத்துட்டு வர போறாங்க, இந்த ஸ்மார்ட் போனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Infinix Note 11 S அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய Infinix Note 11 சீரிஸ்க்கு கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி Infinix Note 11 அண்ட் Infinix Note 11 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்ல கொண்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ல தான் இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுமே குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால டிசைன் வைஸ் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. Infinix Note 11 என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்ல வரப்போகுதோ அதே டிசைன் பேட்டர்ன் அதே மாதிரியான அவுட்லுக்ல தான் இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் ஆக போகுது. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்வேனா பார்க்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த Infinix Note 11 S ஸ்மார்ட் போன்ல நமக்கு 6.95 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான டிஸ்ப்ளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் குளோபல் மார்க்கெட்ல இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இதுக்கு முன்னாடி Infinix Note 11 ஆகட்டும் இல்ல Note 11 Pro ஆகட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளேவோட அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போன் AMOLED டிஸ்ப்ளே இல்லாம LCD பேனலுக்கான டிஸ்ப்ளேவோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வர போறாங்க. சோ இதுதான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான மேஜர் டிஃபரண்டா இருக்க போகுது. மத்தபடி அடுத்து பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது இதுல Infinix Note 11 சீரிஸ் Infinix Note 11 ஆகட்டும் Note 11 Pro ஆகட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே அவங்க கொடுத்திருந்தா அதே 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுக்க போறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த Infinix Note 11 S அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. அடுத்து அப்படியே பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா ஆல்ரெடி Infinix Note 11 அண்ட் Note 11 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு Mediatek Vs ஸ்மார்ட் போனை தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதே வரிசையில் இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போனுமே Mediatek Vs ஸ்மார்ட் போனை தான் வரப்போகுது. பட் அதில் என்ன சிப்ஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு புது சிப்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் போனை இவங்க குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போதுமே Mediatek Helio G96 Vs ஸ்மார்ட் போனை தான் இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. அந்த வகையில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கும்போது இவங்களுடைய Infinix Note 11 ஸ்மார்ட் போனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். Mediatek Helio G88 கான சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே Infinix Note 11 Pro அந்த ஸ்மார்ட் போன்ல Mediatek Helio G96 கான சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த Infinix Note 11 Pro ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருந்த அதே ஒரு சிப்செட் தான் இந்த Infinix Note 11 S ஸ்மார்ட் போன்லயுமே கொடுத்திருக்காங்க. மற்றபடி கேமரான்னு பார்க்கும்போதுலாம் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இவங்களுடைய Infinix Note 11 ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்த அதே கேமரா செட் தான், எந்த சேஞ்சஸும் பண்ணல. 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் செட் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா, அது போக 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா பஞ்சுவல் டைப்ல இந்த ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போனுக்கு கொடுத்திருக்காங்க. அது போக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க வித் DTS சரௌண்டிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கு. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் உண்டு. Android 11 கான OS ஓட இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இந்த Infinix Note 11 S இவங்களுடைய previous Infinix Note 11 and Note 11 Pro அந்த ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்த்தோம்னா மெயினா டிஸ்ப்ளேல தான் ஒரு மெயின் வித்தியாசம் அப்படின்றது பண்ணிருக்காங்க. ஏன்னா AMOLED டிஸ்ப்ளேவை இங்க தூக்கிட்டாங்க. Infinix Note 11 ஸ்மார்ட் போன்ல நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. சோ அந்த AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளேவை இங்க தூக்கிட்டு LCD பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலா பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி Infinix Note 11 Pro ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்த அந்த Mediatek Helio G96 கான சிப்ஸோட இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போனை குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுவே பிரைஸ் செக்மெண்ட்னு பார்க்கும்போது Infinix Note 11 என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுதோ அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த Infinix Note 11 S ஸ்மார்ட் போனுமே லான்ச் ஆகும்னு சொல்றாங்க. அந்த வகையில் 12000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இந்த Infinix Note 11 S அப்படின்ற ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல லான்ச் ஆக போகுது. அந்த 12000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன பெட்டரா கொடுத்திருக்காங்க, Infinix Note 11 இதே 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் தான், இந்த Infinix Note 11 S இதே 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் தான் அப்படின்னும் போது என்ன இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. Infinix Note 11
11 ஸ்மார்ட் போன் நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த Infinix Note 11s அப்படின்ற ஸ்மார்ட் போன் AMOLED டிஸ்பிளேக்கு பதில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. பட் அதை காம்பன்சேட் பண்ற விதமா பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு Infinix Note 11 Pro ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருந்த அந்த ஒரு ப்ராசஸர் Mediatek Helio G96 அப்படின்ற அந்த கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டை இந்த Infinix Note 11s ஸ்மார்ட் போன்ல பவர் பண்ணி நமக்கு 12,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்றாங்க. அந்த வகையில் இந்த Infinix Note 11s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் யாருக்கான ஸ்மார்ட் போன், யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு Infinix Note 11 ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க. அண்ட் அதே சமயம் எனக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இல்லைனாலும் பரவாயில்ல, LCD பேனலுக்கான டிஸ்பிளேவே இருந்தால் போதும், பட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்ஸோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த Infinix Note 11s அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி Infinix Note 11க்கும் இந்த Infinix Note 11s அப்படின்ற ஸ்மார்ட் போனுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இருக்க போவதில்லை. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே Infinix Note 11ல இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்லயும் கொடுத்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த வகையில் இந்த Infinix Note 11s அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போனில் நாம சொன்ன இந்த ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் இப்போ மார்க்கெட்டுக்கு, இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை Infinix Note 11 சீரிஸே போதும், அதுலேயே நமக்கு AMOLED டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க, பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போனில் AMOLED டிஸ்பிளேலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது Infinix Note 11 அண்ட் Infinix Note 11 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனே போதும், இந்த Infinix Note 11s அப்படின்ற ஸ்மார்ட் போன் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.